ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் கல்கி 2898 ஏடி படத்தோட ட்ரைலர் டீகோடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரைலர் ஆரம்பிக்கும் போதே த ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் த வேர்ல்டு, அதாவது இந்த உலகத்தில் முதல்ல தொடங்கப்பட்ட சிட்டியும் இப்போ அந்த டைம்லைனில் கரண்ட்டாக எக்ஸிஸ்டாக இருக்க சிட்டியும் காசின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த காசி சிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு இன்வர்ஸ் பிரமிட் ஷேப்பில், அதாவது ஒரு பிரமிடை கோத்து போட்ட மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு சிட்டி இருக்கிறதாகவும் அந்த சிட்டிக்கு பேர் காம்ப்ளெக்ஸ்னு பேர் வச்சுருப்பாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் சிட்டியில் பார்த்திங்கன்னா எல்லா வெல்த், அதாவது ஃபுட்டு வாட்டர்னு சொல்லிட்டு பூமியில் இருக்க எல்லா வெல்த்தையும் மேலே கொண்டு போய் வச்சதுனால கீழே இருக்க பீப்புளெலாம் எதையும் அஃபோர்ட் பண்ண முடியாமல் அவங்களுக்கு அந்த ஃபுட்டு வாட்டர் எதுவுமே கிடைக்காம இறந்துட்டு இருப்பாங்க நோய்வாய்ப்பட்டு. பூமியை மொத்தமாக உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா புராணங்களில் 4 யுகங்களில் சொல்லியிருப்பாங்க. சத்யுகா, திரேட்ட யுகா, தியாவ்பார் யுகா, கலியுகான்னு சொல்லிட்டு. இந்த கலியுகாவில் தான் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் நோய்வாய்ப்பட்டு எதுவுமே கிடைக்காம சாப்பாடெலாம் கிடைக்காம இறந்துட்டு இருப்பாங்க. இந்த கலியுகாவில் தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து இந்த பூமியை அழிக்கிறதா புராணங்களில் சொல்லியிருப்பாங்க. இந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் கிரியேச்சர், அது ரோபோட்டா மான்ஸ்டரான்னு தெரில, அந்த ஜெயிண்ட் கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை கையில் தூக்கிட்டு அந்த காம்ப்ளெக்சிட்டியோட அப்பரில் கொண்டு போய் விடுறதா காமிப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்ச அவங்க 3 பேர் அடிஷ்னல் வில்லன்ஸ்ன்னு நினைக்கிறேன். கமல் சார் அந்த வில்லன் ரோலுக்கு கீழே வராங்கன்னு நினைக்கிறேன். அவர் கூட அந்த வில்லனில் ஒருத்தர் மேலே போயிட்டு காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறதுலே கடைசி சிட்டி, அந்த சிட்டியோட கடவுள் சுப்ரீம் யாஸ்ட்ரின் அப்படின்னு சொல்லுவார். அந்த கமல் சாரோட ரோல் நேம் தான் சுப்ரீம் யாஸ்ட்ரின் நினைக்கிறேன். இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான், கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்ட்ரின். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சாரை காமிப்பாங்க. இந்த படத்தில் அவர் அஸ்வத்தாமா ரோலில் தான் ப்ளே பண்ணுறாரு. நம்ம ஏற்கனவே மகாபாரத்திலே பார்த்துருப்போம். கிருஷ்ணர் அவரோட சுதர்சன சக்கரத்தை வச்சுக்கிட்டு அஸ்வத்தாமாவோட தலையில் இருந்த அந்த ஸ்டோனை அழித்து அவருக்கு சாபமும் விட்டுருப்பார். உன்னால் சாகவே முடியாது அந்த மாதிரி ஒரு சாபம் விட்டுருப்பார். எல்லோரும் அந்த ஸ்டோனை மைண்ட் ஸ்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மைண்ட் ஸ்டோன்லாம் இல்லை, அஸ்வத்தாமாவோட ஸ்டோன் தான். நம்ம அந்த கிளிம்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஒரு ஹிஸ்டாரிக் போர்ஷன்ஸில் அவரோட ஃபோர்ஹெட்டில் அந்த ஸ்டோன் இருக்கும். வில்லன் குரூப்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது 6000 இயர்ஸ்க்கு முன்னாடி பிளிங்க் ஆன ஸ்டோன் இப்போ திரும்பி பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சீன்லேயே அஸ்வத்தாமா அந்த ஸ்டோனை கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்ருப்பாரு. அது பிளிங்க் ஆகிட்ருக்கும். அது அவர் தலையில் வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ஜாப் வந்திருக்கு, நம்மளுக்கு இப்போ ஒரு வேலை வந்திருக்கு, நம்ம அந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாளாக இருந்த இடத்த விட்டுட்டு அவர் வெளில வருவார். 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு, இப்போ திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் மேமை காமிப்பாங்க. இந்த படத்தில் இவங்களோட பேர் சுமதி. இது எப்படின்னா புஜ்ஜி பார்த்தீங்கன்னா பண்டி அலார்ட்டுன்னு ஒன்று காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சம் 18 சொல்லிட்டு இவங்க பேர் மென்ஷன் ஆகிருக்கும். இவங்க வேறு யாரும் இல்லை, மதர் ஆஃப் கல்கி, அதாவது கல்கியை சுமக்கிற அம்மாவை தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு வார் சீக்வன்ஸில் நீல் டவுன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, அஸ்வத்தாமா தான். அஸ்வத்தாமா மகாபாரத போரில் ஈடுபட்டிருக்க மாதிரியெல்லாம் அஸ்வத்தாமாவோட கிளிம்ஸ் வீடியோவில் அதை காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவரோட ரோல் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் மேமை காப்பாற்றுறதும் கல்கி இந்த உலகத்தில் வர வைக்கிறது தான். ஏன்னா புராணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எப்போ பசி, பட்டினி, பகை, பொறாமையெல்லாம் வருதோ அப்போ கல்கி விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் அவதரிக்கிறதாகவும் அவரும் அஸ்வத்தாமாவும் சேர்ந்து இந்த உலகத்தை அழிக்கிறதாகவும் புராணங்களில் சொல்லப்படுது. அதனால தான் அவர் கல்கியை வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டைலாக்லேயே சொல்லுவார், உன் வயிற்றில் வளர்றது ஒரு உயிர் இல்லை, ஒரு சிருஷ்டியை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லுவார். அந்த சிருஷ்டியைன்னு மென்ஷன் பண்ணுறது வேறு யாரையும் இல்லை, கல்கியை தான் அவர் சிருஷ்டியைன்னு மென்ஷன் பண்ணுறாரு. நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை நான் காப்பாற்றுவேன். சீன்லேயே பிரபாஸை காமிப்பாங்க. பிரபாஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பைரவ்னு சொல்லிட்டு ஒரு ரோலில் ப்ளே பண்ணுறாரு. அதாவது லார்ட் சிவா அந்த இதை தான் அதை டினோட் பண்ணுது. இந்த படத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டி ஹண்டராக வராரு. பவுண்டி ஹண்டர்னால் இந்த காம்ப்ளெக்ஸ் சிட்டியில் இருக்க வெல்த்தெல்லாம் திருடிட்டு போகிறதுக்காக திருடங்க இல்லை இந்த பைரேட்ஸ் மாதிரி ஆளுங்கள்லாம் திருடும் போது அந்த திருடினவங்க மேலே ஒரு பெட்டு இல்லை அந்த பிடிச்சிட்டு கொடுக்குறவங்களுக்கு இவ்வளோ பவுண்டிஸ் தரப்படும். அதாவது நம்ம இதெல்லாம் இருக்கும்ல, யாராவது திருட்டிட்டு போயிட்டாங்கன்னா இவங்களை பார்த்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பரிசு தொகை தரப்படுங்கிற மாதிரி, இவங்களை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பவுண்டிஸ் தரப்படுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பவுண்டிஸ்லாம் இவர் நிறைய கலெக்ட் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு 1 மில்லியன் பவுண்டிஸ் கிடச்சிதுனா தான் இவரால் போயிட்டு காம்ப்ளெக்ஸ் சிட்டியில் வாழ முடியும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் சிட்டியில் தான் ஃபுட்டும் வாட்டரும் இருக்குது. அந்த வெல்த் இருந்தால் அவரால் லக்ஸுரியாகவும் வாழ முடியுங்கிறதுனால இவர் 1 மில்லியன் பவுண்டிஸ் வேணுங்கிறதுனால இந்த வேலையை
வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? எவ்வளோ நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். நம்ம காம்ப்ளெக்ஸில் இருக்கோம். சீன்லேயே பார்த்தீங்கன்னா புஜ்ஜி பவுண்டி அலர்ட்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப்ஸ்லாம் வந்து தீபிகா, அதாவது அவங்க சுமதி கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பவுண்டிஸை வந்து இதுவாக பரிசு தொகையாக நாங்கள் தருவோம், நீங்கள் அவங்களை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த சுமதி கேரக்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டைல் லேபில் சொல்லிட்டு 2/28/86 இன்ஃபெர்டைல் லேபில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்ததாகவும் இப்போதைக்கு 150 டேஸாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாகவும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு விட்டு அந்த கிளிம்ஸ்லேயே இருக்கும். அந்த இன்ஃபெர்டைல் லேபை வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெக்ஸ் போட்ட ஒரு காய் இருப்பார். அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா அந்த வாட் இஸ் ப்ராஜெக்ட் கேலாம் கேட்பார். அந்த 3 பேரோட வருவார் அவர். What is Project K? சீன்லேயே வந்து பைரவ் வந்து சுமதி அந்த தீபிகா கேரக்டரை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக போவார். ஏன்னா அவருக்கு அப்போ வந்து 1 மில்லியன் பவுண்டிஸ் கிடைக்கும். அது மூலயமா அவர் வந்து காம்ப்ளெக்சிட்டியில் போய் செட்டில் ஆகலாம்னு நினைப்பார். ஆனால் வந்து அவர் வந்து தீபிகா கேரக்டர் பிடிக்க போகும்போது அஸ்வத்தாமா வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக அவர் கூட வந்து பைரவ் கேரக்டர் கூட வந்து சண்டை போடுவார். எனக்கு தெரிஞ்சு பைரவ் கேரக்டர் கடைசியில் வந்து புரிஞ்சுக்கிட்டு தீபிகா கேரக்டர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஹாய் ஹாய். சீனில் பார்த்தீங்கன்னா பசுபதி சார் கேரக்டர் காமிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் பசுபதி சார் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்காக போடுற ஒரு வாரியராக தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்க வெல்த்தெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சோல்ஜர்ஸ் கூட்டத்தையே சேர்த்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸோட அந்த வாரியர்ஸ் வில்லனுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுற ஒரு இண்டிபெண்டன்ட் வாரியராக தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்லேயும் கிளிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ்டு கன்ஸ்லாம் வச்சுட்டு நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் பசுபதி சார் வந்து வில்லன்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் காமிப்பாங்க. இதுலயும் தோக்க மாட்டேன். நெக்ஸ்ட் இந்த படத்தோட மெயின் வில்லனான கமல் சார் கேரக்டர் ரிவீல் பண்ணாங்க. அது கமல் சார்னு எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 டைம் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அது கமல் சார் கேரக்டர்னே. இந்த படத்தில் அவர் பார்த்தீங்கன்னா கலின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ரோலில் ப்ளே பண்ணுறாரு. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிரேட் கிராண்ட்சன் ஆஃப் பிரம்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் குரோதானா கோவம்னு அர்த்தம். அதாவது ஆங்கரோட பையன் தான் வந்து இந்த கலி. அதுவும் இல்லாமல் இந்த புராணங்கள் படி விஷ்ணு வந்து கல்கி அவதாரம் எதுக்கு எடுக்கிறாருன்னா இந்த கலிங்கிற இந்த அரக்கனை கொல்றதுக்காக தான் எடுக்கிறாரு. அதே மாதிரி அதனால தான் இந்த கலி வந்து பார்த்திங்கன்னா தீபிகா கேரக்டரை வந்து கொன்னுட்டா நம்மளை யாரையும் கொல்ல முடியாது. ஸோ நம்ம இந்த வெல்த்தெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த தீபிகா கேரக்டரை தேடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா கலி கேரக்டர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து டோன்ட் வரி, நம்ம இந்த புது வேர்ல்டு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த கேரக்டர் வேறு யாரும் இல்லை, இந்த கண்ணாடி போட்டுட்டு வந்த இந்த சயின்டிஸ்ட் தான். அந்த வாட் இஸ் ப்ராஜெக்ட் கேலாம் கேட்டார், அவர் தான். பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினிமா ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு டிங்னு வந்துடும். தேங்க்யூ.